என் இனிய உறவின் உள்ளங்களே, தூய ஆவியானவர் நம்மில் என்றும். நாம் இன்று 26/5/25 இருக்கின்றோம். அன்னை மரியா நமக்காக என்றுமே பரிந்துரைப்பதில் சலிப்பதில்லை. என்ன காரியமாக இருந்தாலும் நாம் தொடரும் சங்கீத தொடர்ச்சி 85:11-12-13. இன்று நாம் சொல்ல வேண்டியது மாணக்க மாதத்தின் அன்னை மரியாவுக்காக. ஓ அன்னையே, உமது அடைக்கலத்தில் நாங்கள் இருப்பது எத்துணை பேரின்ப பாக்கியம். இன்று நாம் செய்ய வேண்டிய நற்செயல் பிற சமயம் சார்ந்தவர்களுடன் உரையாடி அவர்களுக்கு நல்ல புத்திமதிகளை கூறுவோம். இறை வார்த்தையை எடுத்துரைப்போம். முடிந்தாலும் அவர்களுக்கு அன்னையை பற்றி நாம் எடுத்து சொல்வோம். இன்றைய வாசகம் திருத்தூதர்கள் பணி 16:11-15. இன்றைய தூய நற்செய்தி வாசகம் யோவான் 15:26-16-4. நீங்கள் இடரல் படாமல் இருக்குமாறு இவற்றையெல்லாம் உங்களிடம் சொன்னேன். தந்தையிடமிருந்து வருகின்ற தூய ஆவியார் உங்களுக்கு ஆறுதல் தருவார், ஆற்றலை தருவார், சாட்சியம் பகர தூண்டுவார். அப்பொழுது என்ன நடக்கும் என்பதை தான் தொடக்க நிலை கிறிஸ்தவர் வாழ்வில் ஏற்பட வேத கலாபனையாக நாம் பார்க்கிறோம். உங்களை வழிபாட்டிலிருந்து விலக்கி வைப்பார்கள். உங்களை கொல்வது என்பதே உண்மை, சமய பற்று வழிபாடு என்று கருதுவார்கள். இதைத்தான் பவுல் மனமாற்றத்திற்கு முன்பு செய்தார். ஆண்டவரின் சீடர்களை கொன்று விடுவதாக எச்சரித்தார். இப்புதிய நெறி சார்ந்த ஆண் பெண் யாராக இருந்தாலும் கைது செய்ய துடித்தார். திருப்பாடல்கள் 9:1. யூதர்கள் சவுலை கொன்றுவிட திட்டமிட்டார்கள். திருப்பாடல்கள் 9. திருத்தூதர்கள் பணி 9:23. இத்தகைய சூழல் இன்று நமக்கு இல்லையா? ஆனால் இறைவன் இருக்கிறார். அவரே அனைத்திலும் வெற்றியை நமக்கு அளிப்பார் என்ற நம்பிக்கை நம்மை உறுதிப்படுத்த வேண்டும். அது சீடத்துவ சாட்சி வாழ்வு. எத்தனையோ பேர் இயேசுவுக்காக இன்றும் கொல்லப்படுகின்றனர், இன்றும் தன் வாழ்வை இழக்கின்றனர். இன்றும் நமக்காக நம் வாழ்வு போனால் பரவாயில்லை, நாம் இயேசுவுக்காக வாழ்ந்து நம் உயிரை கொடுப்போம் என்று எத்தனையோ புனிதர்களாக இரத்த சாட்சியோடு மறைத்து கொண்டிருக்கிறார்கள். அன்னை மரியாவின் 26ஆம் வணக்க மாதத்தின் நாளான இன்று அன்னை மரியா விண்ணக மண்ணுக அரசியாக முடிசூடப்பட்டது. அன்னை மரியா விண்ணகத்தின் அடைந்த மகிமை, அன்னை மரியாவுக்கு விண்ணகத்தில் கொடுக்கப்பட்ட வல்லமை. அன்னை அரசியாக அனைத்து விண்ணகவாசிகளும் போற்றுதலுக்கும் புகழ்ச்சிக்கும் உரியவராக குறைவற்ற மகிழ்ச்சியாலும் மகிமையிலும் வீற்றிருந்தாலும் சிலுவை அடியில் தான் சொந்த மக்களாக பெற்றெடுத்த நம்மை மறந்துவிடவில்லை. துன்பத்தில் வாழும் மக்களாக இந்த கண்ணீர் கணவாயில் நின்று அழுது பிரதாபித்து அவரை நோக்கி இறைஞ்சும் மக்களாக்கிய நமக்கு அடைக்கலமும் ஆதரவுமாக இருந்து கொண்டு நமக்காக பரிந்துரைத்து கொண்டிருக்கிறார். மேலும் நாம் பாவ வழியில் நடக்காமல் நன்னெறியில் நடக்கும் வண்ணம் நம்மை நல்வழியில் நடத்தி செல்லும் வழிகாட்டியாக நம்மை கரம் பிடித்து நடத்துபவராகவும் இருக்கிறார். விண்ணகத்தில் இருந்து கொண்டு நம் ஒவ்வொருவரின் தேவைகளுக்காகவும் தம் மகனின் பரிந்து பேசி அவைகளை அடைந்து கொடுக்கும் தாயாக உள்ளார். இதுவே அன்னை மரியாவுக்கு விண்ணகத்தில் அளிக்கப்பட்டுள்ள வல்லமையாக உள்ளது. எனவே நாமும் நம் வாழ்வில் எத்தகைய தேவைகளாக இருந்தாலும் அன்னை மரியாவின் திருமுன் வைப்போம். அவரும் நமக்காக தம் திருமகனிடம் பரிந்து பேசி இறைவனிடம் திருவுளத்திற்கு ஏற்புடைய விதத்தில் அவற்றை பெற்று தருவார் என உறுதியாக நம்புவோம். எனவே இத்தகைய அன்னை நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளதால் அதற்காக இறைவனுக்கு நன்றி கூறுவதுடன் அன்னையை நாம் உண்மையான உள்ளத்தோடு நேசித்து வணங்கி போற்றுவோம். நம்மையும் இவ்வுலகில் அனைத்து ஆபத்துகளில் நின்றும் காப்பாற்றி நம்மை விண்ணக பேற்றில் கொண்டு சேர்த்திட வேண்டும் என்று விண்ணக மன்னக அரசியாக வீற்றிருக்கும் அன்னையிடம் நாம் வரம் வேண்டி ஜெபிப்போம். 1828ஆம் ஆண்டில் ஒரு பங்குத்தந்தை அன்னை மரியாவுக்கு நன்றி திருபலியாற்றி கொண்டிருந்தார். அப்பொழுது அங்கு பிரிந்த சபை சார்ந்த சிலர் கூட்டமாக திருபலி நிகழ்ந்து கொண்ட இருந்த ஆலயத்திற்குள் வந்து அருட்தந்தையை பிடித்து அடித்து அவரை நாக்கையும் துண்டித்தனர். அவர்கள் ஆலயத்தை விட்டு அகன்ற பின் அருட்தந்தை அருகில் இருந்த ஒரு துறவற மடத்திற்கு சென்று அடைக்கலம் புகுந்தார். நிகழ்ந்ததை அறிந்த துறவர சபை துறவியர் அவரை அன்போடு வரவேற்று ஏற்று அவருக்கு வேண்டிய அனைத்து உதவிகளையும் செய்தார்கள். அங்கிருக்கும்போது அந்த அருட்தந்தைக்கு திருபலியாற்ற இயலவில்லை என்று ஒரே குறை மட்டுமே பெரிதும் அவரை துன்பத்தில் ஆழ்த்தியது. எனவே தினமும் அவர்
அன்னை மரியாவை நோக்கி உருக்கமாக ஜெபித்து வந்தார். நம் ஆண்டவரின் திருக்காட்சி பெருவிழா அன்று ஆலயத்திற்கு வந்து, என் அன்பான அன்னையே, உம்மை குறித்து திருபலி ஆற்றியதால் தான் பிரிந்த சபையினர் என் நாவை துண்டித்து என்னால் பேசவும் குரல் எழுப்பி உம்மை நோக்கி ஜெபிக்கவும் இயலாத வண்ணம் செய்துவிட்டனர். எனக்கு இந்நிலை மிகுந்த வருத்தத்தை அளிக்கிறது. அன்னையே, இறைவனுக்கு திருவுளமானால் அவரிடம் எனக்காக பரிந்து பேசி ஒரு அருங்குறி நிகழ்த்தியாவது துண்டிக்கப்பட்ட நாவை குணப்படுத்துவீராக. இதை நீர் எனக்கு செய்வீர், நான் உம்மை உறுதியாய் நம்பியிருக்கிறேன் என்று மிக உருக்கமாக வேண்டினார். அவர் ஜெபித்து முடித்தவுடன் அன்னை மரியா அவருக்கு காட்சி அளித்தார். அக்காட்சியின் போது அவர் அருட்தந்தையை நோக்கி, நீ நம் பொருட்டு உம் நாவை எழுந்ததனால் நாம் இப்பொழுது உமக்கு துண்டிக்கப்பட்ட நாவிற்கு பதிலாக புதியதொரு நாவை தருகிறோம் என்று கூறினார். அன்னை இச்சொற்களை சொல்லி முடித்ததுமே அருட்தந்தை தம்மால் பேச முடியும் என்று உணர்வு ஏற்பட்டது. உடனே பெருங்குரல் எழுப்பி அருள் நிறை ஜெபத்தை ஜெபிக்கலானார். அவருடைய குரலை கேட்டு மடத்தில் இருந்த துறவியர் அனைவரும் ஆலயத்திற்கு கூடி வந்து அருகில் அவர் அற்புதமாக நாவினை அடைந்த அந்த செயலை கண்ணார கண்டும் இதுவரை பேச இயலாது இருந்த இவர் பேசியதா காதுகளில் கேட்டாலும் அனைவரும் மரியனை போற்றி புகழ்ந்து நன்றி கூறினர். எனவே எத்தகைய அற்புதங்களையும் அருங்குறிகளையும் ஆற்றவல்ல விண்ணக மன்னக அரசியான நம் தாய் மரியாவிடம் நம்பிக்கை கொண்டு வாழ்ந்து அவர் அளிக்கும் அருள் வரங்களால் நிரம்புவோம். விண்ணக மன்னக அரசியே, எங்கள் தாயே, எங்கள் மீட்பரும் ஆண்டவரும் ஆகிய கிறிஸ்துவை ஈன்றெடுத்த அன்னையே, எங்களுக்கு நீர் செய்து வரும் அனைத்து நன்மைகளுக்காகவும் உமக்கு நன்றி. மற்றவர்களும் இதை உணர செய்ய வேண்டும் என்று